அண்ணே எனக்கு ஒரு டவுட்டுன்னு. என்னடா கேள்றா. இல்லைண்ணே ஒயரிங் பண்ணும்போது ஏன்னா எல்லா ஒயரையும் ஒரே கலரில் ஓடாமல் கலரில் ஓடுறாங்க? அது வந்துடா எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஃபேஸு நியூட்ரலு எர்த்து இது எல்லாமே தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணும். தெரியாமல் போய் இதுலேயும் கை வச்சிடக்கூடாது இல்லையா? அதனால RYB 3 ஃபேஸ்க்கு வந்து ரெட்டு எல்லோ ப்ளூ இதை தான் ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு பி ஃபேஸு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நியூட்ரலுக்கு பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம், எர்த்துக்கு கிரீன் கலர் யூஸ் பண்ணுவோம். போதுமா? அண்ணே இன்னொரு டவுட்ண்ணே. என்னடா அது ஏன்னா இந்த 5 கலரை சூஸ் பண்ணாங்க? அதாவதுடா இப்போ எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு பேனல் போர்டை ஓப்பன் பண்ணும்போது ரெட்டு எல்லோ ப்ளூ இது மூணும் பளிச்சுன்னு தெரியும். அப்போ பார்த்தோன்னே வந்து இதெல்லாம் ஃபேஸு நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரைட் கலர்ஸாக பார்த்து இந்த ஃபேஸுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் அப்படிங்கிறது நியூட்ரல், இது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. எர்த்துக்கு ஏன் கிரீன் கலர் கொடுத்தாங்க அப்படின்னா, எர்த் அப்படின்னா என்ன? பூமி, பூமின்னா பசுமை, பசுமைன்னா பச்சை, அதனால எர்த்துக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. போதுமா? நான் என்ன நினைச்சேன்னு கலராக கொடுத்தா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டேனே. அடே கோமட்டி தலையா, கலராக சட்டை போட்டா அழகுக்கு, கலராக ஒயரிங் பண்ணா சேஃப்டிக்கு. நான் உங்க மின்சார மனிதன்.